ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மிக மிக எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு ஆண் பெண் வசிய முறையை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பதிவு முறை நம்ம எதுக்கு போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு இது மாதிரிங்க நீங்கள் போகிற வசிய வீடியோ எங்களால் வசியத்தை எங்களால் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா அதுக்கான பொருட்களும் எங்கள்கிட்ட கிடைக்க மாட்டுது, செலவுகளும் பெரிய பூஜையாக இருக்குங்க. எளிய முறையில் நாங்களே எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு பவரான ஒரு வசிய வீடியோ பதிவு ஒன்று போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக. அவங்களுக்கான இந்த முறையை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த முறையை பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம், யார் வேணாலும் பிரயோகப்படுத்தலாம். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிய முறை, ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அதாவது கடுகு சிறிதாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்களே, அதுபோல் ரொம்ப எளிய முறை, பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வீரியமாக இருக்கும். இந்த முறை நீங்கள் யார் வேணால் பயன்படுத்தலாம், யார் மேலே வேணால் பிரயோகப்படுத்தலாம். அதாவது கணவன் மனைவி, காதலன் காதலி, ஒரு பேச்சுக்கு மாமனார் மாமியார் சண்டை போகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே பிரயோகப்படுத்தலாம். நண்பர்கள் வழியில், சொந்தங்கள் வழியில் பிரயோகப்படுத்தலாம். இப்போ வேலை செய்கிற இடத்துல நம்மளை மதிக்க மாட்டுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த முறையை பிரயோகப்படுத்தலாம். அதான் ஆரம்பத்தில் சொன்னதை போல தான் ரொம்ப எளிய முறை. இந்த முறையை நீங்கள் யார் மேலே வேணால் பிரயோகப்படுத்தலாம். 100% பவராக துல்லியமாக வேலை செய்யும். காரணம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இது மாந்திரிகம் கலந்த ஒரு தாந்திரிக முறை. சரிங்களா? ரொம்ப எளிய முறை. இதற்கு உகந்த நாள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புதன்கிழமையில் வரக்கூடிய குரு ஓரை. சரிங்களா? இந்த நாள் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பச்சரிசி, பச்சரிசியில் 2 பாவை செய்யுங்க. அதாவது சர்க்கரை கலந்து செய்யணும். சரிங்களா? 2 பாவை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ நீங்கள் இந்த பூஜையை ஒரு ஆண் பண்ணுறீங்க, ஒரு பெண்ணை வசியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த பெண் பாவை அந்த பெண்ணை நினச்சி பெண் போலே செய்யணும் அந்த பாவையை சரிங்களா? அதே போல் தான் அந்த ஆண் பாவை உங்களுக்கான பாவையை உங்களை மையப்படுத்தி உங்களை நினச்ச மாதிரியே அந்த பாவை செய்யணும். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 சிறிய எந்திரத்தை கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணி எடுத்து இப்போ இந்த பூஜையை ஒரு ஆன் பண்ணும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னா எந்திரத்தில் முக்கோணம் ஒன்று வரைங்க. அந்த முக்கோணத்தோட குறி மேல் பார்த்தவாறு இருக்கணும். சரிங்களா? முக்கோணம் மேல் பார்த்தவாறு இருக்கணும். அதில் 3 கோணத்தில் திரிசூலம் வரைங்க. நடுவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேர் எழுதிட்டு, இப்போ நீங்கள் ஒரு நபரை வசியம் பண்ணுறீங்க அப்படின்னா வசியன்னு போடுங்க. ஒரு நபரை மோகனம் பண்ணுறீங்க அப்படின்னா மோகையன்னு எழுதுங்க. சரிங்களா? இப்போ அதே போல தான் பெண் பாவைக்கான எந்திரத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முக்கோணத்தை கீழ் பார்த்தவாரி, அந்த முக்கோணத்தோட குறி கீழ் பார்த்த மாதிரி இருக்கணும். வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு முக்கோணத்தோட 3 கோணத்துலேயே திரிசூலம் வரைஞ்சிட்டு அவங்களுடைய பேர் அதில் எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நபரை வசியம் பண்ணுற மாதிரி இருந்தால் வசிய, மோகனம் பண்ணுற மாதிரி இருந்தால் மோகையன்னு எழுதிடுங்க. எழுதுனதுக்கு அப்புறமேட்டு 2 எந்திரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அஷ்டகரு மை வச்சுடுங்க. அஷ்டகரு மை வச்சதுக்கு அப்புறமேட்டு 2 எந்திரத்துக்குமே வெள்ளருக்கு வேறு சிறிய துண்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது நடுவில் வச்சு 2 எந்திரத்தையும் சுருட்டிடுங்க. சுருட்டிட்டு அந்த 2 பாவை நீங்கள் செஞ்சு வச்சுருப்பீங்களா, அதில் 2 பேர்த்தோடைய அடையாள பொருள் வச்சுருக்கணும். ஆண் பாவை அப்படின்னா ஆணுடைய அடையாள பொருள் அதில் இருக்கணும், பெண் பாவை அப்படின்னா பெண்ணுடைய அடையாள பொருள் அதில் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? இப்போ 2 எந்திரத்தை சுருட்டி 2 பாவையினுடைய பிறப்புறுப்பில் சொருவிடுங்க. சரிங்களா? ஆணுடைய பிறப்புறுப்புலையும் பெண்ணுடைய பிறப்புறுப்புலையும் இந்த எந்திரத்தை சொருவிடுங்க. சொருவிட்டு நீங்கள் ஒரு ஆண் பாவை செஞ்சுருப்பீங்களா, அதை சுத்தமான வாசனையுள்ள விபூதி மேலே வச்சிருங்க. சரிங்களா? விபூதினா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ விபூதி வாங்கி அந்த விபூதி மேலே தான் அந்த பாவையை நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பெண் பாவை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா குங்குமம், வாசனை நிறைந்த குங்குமத்தை பரப்பி அதன் மேலே அந்த பெண் பாவையை வைக்கணும். அதாவது தள்ளி தள்ளி வைக்கணும். இடையில ஒரு அடி குறைஞ்சபட்ச கேப் இருக்கணும். 2 பாவை செஞ்சுருப்பீங்க. இந்த பூஜை மேற்கொள்றதை ஒரு ஆண் பண்ணுறீங்க அப்படின்னா ஆண் பாவையை விபூதி மேலேயும், பெண்ணை வசியம் பண்ணுறதுக்காண்டி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பெண் பாவையை குங்குமத்து மேலேயும் நீங்கள் வைக்கணும். சரிங்களா? இதுதான் இதில் முக்கியமானது. இடையில ஒரு அடி கேப் இருக்கணும். இலையில விரிச்சு இந்த குங்குமத்தை வச்சிருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நெய் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமேட்டு ஒரு சிறிய படையல் போடுங்க. இது சைவ படையல் தான். சரிங்களா? அவள் பொறி பொட்டுகள்ல இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு சிறிய பழங்கள் வைங்க. சக்கரை பொங்கல் முடிஞ்சால் வைங்க, முடியாத பட்சத்துக்கு பசும் பால் ஒரு டம்ளரில் வச்சுருங்க, இளநீர் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு பெண்ணை வசியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா யோனி முத்திரையை பயன்படுத்துங்க. எப்படி மந்திர உரு கொடுக்கறதுக்கு யோனி முத்திரையை பயன்படுத்தணும். இல்லை நீங்கள் ஒரு ஆணை வசியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா லிங்க முத்திரையை
பயன்படுத்தணும். சரிங்களா? இந்த 2 முத்திரை பயன்படுத்திட்டு தான் நீங்கள் வந்து மந்திர உருவே கொடுக்கணும். இந்த மந்திர உரு வந்து நான் வந்து வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு போடுறேன். பாவையை பார்த்த மாதிரியே வந்து 10,008 உரு கொடுங்க மந்திரத்தை. சரிங்களா? 10,008 உரு வந்து நெய் தீப வெளிச்சத்தில் வந்து உரு பொறுமையாக கொடுங்க. மந்திரம் வந்து உரு ஏறிடும். சரிங்களா? உரு ஏறினதுக்கு அப்புறமேட்டு 2 பாவை அதுக்கப்புறமேட்டு எடுத்து அதாவது மூஞ்சி பார்த்த மாதிரி முகம் பார்த்த மாதிரி வச்சு கருப்பு நூலில் வந்து கட்டிடுங்க. சரிங்களா? கருப்பு நூலை கட்டிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மயானத்தில் போயிட்டு வட திசையில் போய் வந்து புதைச்சிருங்க. இல்லைங்க எங்கள் மயானத்தெல்லாம் போக முடியாது, நாங்கள் சாதாரண குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம், மயானத்துக்கு போதும் பயமாகவும் இருக்குது, போகவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வெள்ளை இருக்க செடி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா புரிஞ்சுங்க. வளர்ந்த வெள்ளை இருக்க செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் ஊற்றி பால் ஊற்றி சரிங்களா சூட சாம்பார் காமிச்சு வணங்கிடுங்க. வணங்கினதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து வேறு பகுதியை வந்து நோண்டிட்டு இந்த 2 பாவையும் அந்த நோண்டின குழியில் வந்து மஞ்சளும் கொஞ்சம் பாலும் ஊற்றிட்டு இந்த 2 பாவையும் அதில் போட்டுட்டு என்ன பண்ண மண்ணை போட்டு மூடிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. இந்த வேலை செய்கிறப்ப பக்கத்தில் வந்து ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கிட்டே இருக்கணும். வணங்கிட்டு தான் இந்த முறையை நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த முறையை நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டா போதும். சரிங்களா? இது என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு மனைவிக்கு பண்ணியிருக்கிறீங்க, இப்போ மனைவி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட அடங்கி போயிடுவாங்க. உங்கள் மேலே வந்து பாசமும் ஏற்படும், காமமும் ஏற்படும். முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு மனைவி இந்த பூஜை முறையை மேற்கொள்கிறீங்க. இப்போ உங்கள் கணவன் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, வெளியூரில் இருக்கிறாரு, பிரிஞ்சு போயிட்டாரு, இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து உங்களுக்கு அந்த சம்பாத்திய பணம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டுறாரு, உங்கள் மேலே அன்பு பாசம் இல்லாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறீங்கன்னா வந்து அவங்க இந்த முறையை வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் கணவர் வந்து உங்கள் மேலே ரொம்ப பாசத்துலேயே வந்துடுவா. அப்படி அதாவது வருமானம் உங்கள்கிட்ட கொடுப்பாரு, உங்கள் கூட அனோனியமாகவும் இருப்பார். அதுபோல் இந்த முறையை நீங்கள் வந்து யார் மேலே வேணால் பிரயோகப்படுத்தலாம். கணவன்மார்கள், மனைவிமார்கள், காதலன் காதலி, அண்ணன் தங்கச்சி, யார் மேலாம் பயன்படுத்தலாம். தயவு செய்து நல்ல வழிக்கு மட்டும் பயன்படுத்துங்க, தவறான வழிக்கு தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம். காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இது முழுக்க சைவ முறையில் வரக்கூடிய ஒரு மாந்திரிக முறை. ரொம்ப பவராக வேலை செய்யும், அருமையாக வேலை செய்யும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.